குட்டி ஸ்டோரி கேட்க கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் சென்னை டு மலேசியா கிளம்பியிருந்தோம். யாருக்கு தான் விஜயை பிடிக்காது? விஜய் அப்படிங்கிற பேரில் அவ்வளோ க்ரேஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். விஜய் அவர்களோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படத்துக்காக தான் மலேசியா போயிருந்தேன். இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன்லேயே செம்ம கூட்டம். அவ்வளோ பேர் விஜய் மேலே அன்கண்டிஷ்னலாக லவ்வை தராங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் காலையிலேயே போயிருந்தேன். அந்த டைம்லேயே பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நிறைய ஃப்ளைட்ஸ் இன்றைக்கி மலேசியா தான் போகுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதுலேருந்தே அங்கே போய் ஃப்ளைட்டு ஏறுற வரைக்குமே இது கனவு தானா இல்லை உண்மையாக தான் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்தது. ஓகே, நம்ம விஜயை பார்க்கறதுக்காக தான் மலேசியா போகிறோம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அந்த குட்டி ஸ்டோரி மறுபடியும் லாஸ்ட் டைமாக கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. இந்த ஃப்ளைட்டு ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏற்கனவே 1-2 வாட்டி போயிருக்கேன். பட் விஜயை பார்க்குறதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அங்கே போயிட்டு இந்த குட்டி ஸ்டோரிலாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பு. நம்ம இந்தியாவிலேயே ஏற்கனவே எப்பயுமே சென்னையில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் ஆடியோ லான்ச்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி இருந்தது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் விஜய் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஏர் இண்டியாவில் படம் பார்த்துட்டு போகிறது, பாட்டு கேட்குறது, அதுக்கெல்லாம் ஸ்லாட் மாதிரி இருக்கும். அங்கே டச்சு தானே. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்தே விஜய் சாங்ஸை கேட்டுக்கிட்டு போகணும், விஜய் சாரோட படம் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த நாளைய தீர்ப்பு படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. அந்த படம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படமும் பிரியமானவள் படமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் சரி வீடியோலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சுற்றி என்ன நல்ல கிளிப்லாம் நல்லா இருக்குமோ, எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுனது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே சென்னை ஏர்போர்ட்லேருந்து மலேசியா ஏர்போர்ட் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 4.5 hours, மேபி 5 hours கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். ஆனால் நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உட்காந்தே ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours பக்கம் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் செக்இன் பண்ணதுமே லேட்டாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருந்தது. லேட்டாக தான் இன்றைக்கி டிலேவாக தான் ஃப்ளைட்டுமே போயிருந்தது. என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக சென்னை ஏர்போர்ட் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. திரும்புகிற பக்கம் எல்லாமே அப்படியே எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம் தோணுனது, லாஸ்ட் டைமாக ஆடியோ லான்ச்சில் போயிட்டு குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம். விஜய் என்ன பேசுவார், என்ன குட்டி ஸ்டோரி சொல்வார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த சீக் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்ல, அப்போ ஒரு மாதிரி இருக்கும் வயிறுலாம். எனக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் நிற்கிற மாதிரியும் காதில் ஏதோ ஓடுற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். சரி, அதை இந்த வாட்டி கண்டிப்பாக ஒமிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிஸ்பிளேயில் ஃப்ளைட் மூவ் ஆகிறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நோட்டி பார்த்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் பார்க்கலாமா, இதெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளைட்டு மேகத்துக்குள்ளே போகும்போது ஆடும் அப்படின்னு இந்த குருவி படத்தில் காமிப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ரியல் லைஃப்பில் நான் போன ஃப்ளைட்டில் அப்படி ஆச்சு. அது எனக்கு சரியான பயம். ஐயையோ அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் மூடி உட்காந்துட்டேன். ஒரு பக்கம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் சீக்கிரமாக வேறு கிளம்பிட்டோம். சாப்பிட வேறு இல்லை. அதனால் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது பெத்த பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாட்டா சோறுலாம் தரல. ஒரு ஜூஸ் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் தந்தாங்க. அதை வாங்கிட்டு சாப்பிட்டு லேண்ட் ஆயாச்சு நல்லபடியாக. மலேசியா உள்ள அந்த அரைவிங் ஃப்ளைட்லாம் இருக்கும்ல, அங்கே லேண்ட் ஆகிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போதே பார்த்தா ஃபுல்லாக நம்ம விஜயோட அந்த ஃபோட்டோ போட்ட டிஷர்ட் போட்டு கொடி வச்சு அவ்வளோ பேர் விஜய் மேலே இவ்வளோ லவ்வாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு. ஏன்னா நான் இந்தியாவில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் இவ்வளோ பேர் விஜய் அவர்களை லவ் பண்ணுறாங்க, விஜய் மேலே இவ்வளோ க்ரேஸ் இருக்குது, விஜய் என்னன்னா ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் வெளிநாட்டிலையும் இவ்வளோ பேர் இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அன்கண்டிஷ்னலாக அப்படிங்கிறது எனக்கு நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ரெண்டாவது, நாங்கள் ஏர்போர்ட்டை விட்டு டக்குன்னு வெளியே போகல. ஏன்னா விஜய் சார் வருவார்னா காலையிலேயே நான் நியூஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் உள்ளேயே இருந்து நிறைய வீடியோஸ்லாம் எங்களால் எடுக்க முடிஞ்சிருந்தது. அந்த கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான கிளிப் இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்களேன்.
அரைவிங் ஃப்ளைட்லேருந்து வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கு வருவாங்க தெரியுமா, அந்த டைமில் தான் வந்து விஜய் வராங்கன்னு அங்கே யாரோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு குடுகுடுன்னு நாங்களும் ஓடி போய் நின்னா உண்மையாகவே விஜய் சார் வந்து அப்போ தான் லேண்ட் ஆகிட்டு உள்ளே நம்ம ஏர்போர்ட்குள்ளே உள்ளே வந்து தான் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வரும்போது அங்கே அவ்வளோ கூட்டம், அந்த அவ்வளோ கூட்டத்துக்கிட்டே நின்று அழகாக பேசி எல்லார்கிட்டேயும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு விஜய் வெளியே போய் கார் ஏற போயிட்டார். அங்கேயும் அவர் கார் பார்க்குறதுக்காக, காரில் அவர் உட்காந்துருக்கிறத பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம். ஒரு நிமிஷம் நான் அந்த வீடியோவோட சவுண்டு, ஒரிஜினல் சவுண்டு போடுறேன், அதை கேட்டு பாருங்கள். எப்படி காது கிழிஞ்சதா? அதுக்கப்புறம் வந்து வெளியே நின்று பார்த்தோம். விஜய் வந்து காரில் போயிருந்தார், அதையும் பார்த்துட்டு ஏர்போர்ட்டை நல்லா சுற்றி பார்த்துருந்தோம். சுற்றி ஜனநாயகன் அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸு செம்ம சூப்பராக வந்து மலேசியா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மலேசியா அந்த மாலிக் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் வந்து இந்த ஈவெண்ட் எடுத்து பண்ணுறாரு, அவராக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு வந்து ஒயிட் கலர் காரில் ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலரில் அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தது, அந்த வீடியோவும் இந்த கார் இருக்குல்ல, இந்த வீடியோவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அது நல்லா இருக்குது, அந்த 2 கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. அப்புறம் ரூமுக்கு போகும்போது போகிற வழியில் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சோட ப்ரமோஷன் அனிருத் அப்படிங்கிற போட்டு இந்த பஸ்ஸு வந்துருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் என்னென்ன மாதிரியான சம்பவம் செஞ்சுருந்தாங்க, அந்த ஆடியோ லான்ச் எப்படி இருந்ததுன்னு அடுத்த vlogல சொல்கிறேன். ஸ்டே டியூன். பாய்.